அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி ரொம்ப பழமையான ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வரய்யா சுவாமி திருக்கோயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்குப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். அதே சமயத்தில் எல்லா சுவாமிகளும் ஒரே கோயிலை வந்து தரிசிக்க மாதிரி வந்து இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. வாங்க இந்த கோயிலை நம்ம பார்ப்போம். நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்தலமரமான அரச மரத்துக்கு கீழே வந்து நிறைய நாகர்கள்லாம் வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி கிருஷ்ணர் கூட இங்கே வந்து இருக்கார். இந்த எல்லா சுவாமிகளுக்குமே வந்து பால் அபிஷேகம் வந்து பக்தர்களே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் வந்து காசி விஸ்வநாதர் தான் பிரதானமான சிவலிங்கமாக இருந்தாலும் கூட இவர் கூடிய வந்து இன்னும் 6 சிவலிங்கங்களை வந்து இந்த கோயிலே நம்ம வந்து தரிசனம் வந்து பண்ணலாம். இந்த சிவனோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர், அப்புறம் வந்து சந்திரமௌலீஸ்வரர், பூமலிங்கேஸ்வரர், சோமேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், கேதாரேஸ்வரர், இந்த மாதிரி 7 சிவலிங்கங்கள் ஒரே கோயிலில் வந்து நம்ம வந்து தரிசனம் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம கேதாரேஸ்வரருடைய சன்னதி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கோபுர வாயிலே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சித்தி புத்தி விநாயகர், பக்கத்துலேயே வந்து வள்ளி தேவசேனா சமேத முருகர், அப்புறம் வந்து பெரிய நந்தியும் வந்து பார்க்குறோம். இந்த கேதாரேஸ்வரருக்குன்னு தனி சன்னதியை வந்து இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம கேதாரேஸ்வரர் சன்னதிக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து விநாயகரை வந்து பார்க்குறோம். பக்கத்துலேயே தனி சன்னதியிலே வந்து கேதாரேஸ்வரர் சுவாமி வந்து இருக்கார். அதுக்கு பக்கத்தில் தனி சன்னதியில் பார்வதிக்கும் தனியாக வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க அம்பாலிங்க வந்து பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே வந்து ஆதிசங்கரருக்கும் தனியாக வந்து ஒரு சிலை வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம காசி விஸ்வநாதருடைய கோயில் வளாகத்திலே வந்து பெரிய சிவன் வந்து வச்சுருக்காங்க. பளிங்கு கல்லால் ஆன சிவனுடைய தனி சிலையும் வந்து பார்க்குறோம். இங்கே வந்து சந்திரமௌலீஸ்வரருடைய சிவலிங்கத்தை வந்து பார்க்குறோம். பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயருக்கும் இங்கே தனி சன்னதி வந்து இருக்குது. ஆஞ்சநேயருக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பக்கத்துலேயே பளிங்கு கல்லால் ஆன தத்தாத்ரேயருடைய சிலையும் வந்து வச்சுருக்காங்க. அவருக்கும் தனி சன்னதி வந்து இங்கே இருக்குது. அடுத்து நம்ம தரிசிக்க போகிறது வந்து ஸ்ரீ பூமலிங்கேஸ்வரர் தான். பூமலிங்கேஸ்வரர் சிவலிங்கத்தை தான் வந்து பார்க்கணும். இவரும் தனி சன்னதியில் வந்து இங்கே இருக்கார். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து விநாயகர், அதுக்கப்புறம் வந்து சண்முகருக்கு தனியாக வந்து சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. இங்கே சுற்றி வந்து நாகர்களுடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து மகாவிஷ்ணுக்கும் தனியாக வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம மகாவிஷ்ணு தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம தரிசிக்க போகிறது வந்து பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் தான். பிரம்மாவுக்கு வந்து தனியாக சிலைகள் வந்து எங்கேயும் வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்து சண்டிகேஸ்வரும் வந்து இருக்கார். அடுத்து நம்ம வந்து பார்க்குறது சிவலிங்கம் வந்து ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர். இவரும் தனி சன்னதியில் வந்து அமர்ந்திருக்கார். பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மனுக்கும் தனி சன்னதியில் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம அவங்கள தான் தரிசிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து அடுத்து பார்க்கறது வந்து ஆறுமுக சுவாமி, அதாவது சண்முகரை வந்து பார்க்குறோம். பக்கத்துலேயே வந்து சாமுண்டேஸ்வரி அம்மனும் இருக்காங்க. இது பக்கத்துலேயே வந்து கால பைரவரும் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தான் வந்து பார்க்க போகிறோம். இவரும் இங்கே தனி சன்னதியில் வந்து அமைஞ்சிருக்காரு. நம்ம அடுத்து தரிசிக்க போகிற சிவலிங்கம் வந்து அகஸ்தீஸ்வரர். இவரும் தனி சன்னதியில் வந்து இங்கே அமர்ந்திருக்காரு. நம்ம அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள். அடுத்து ஸ்ரீ மகாகணபதி வந்து பார்க்குறோம். அடுத்து பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மூலவருடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. இந்த சிலையை வந்து காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சதாகவும் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் தான் இந்த கோவில். இந்த கோயிலில் இல்லாத சுவாமிகளே இல்லைன்னு சொல்கிறோம். அவ்வளோ சுவாமிகள் இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோயில் தான் நாம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தியில் வந்து பார்த்தோம். இந்த கோவிலோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.